சீறிப்பாயும் திரள் கூட்டத்திற்கு முன் அந்த மனிதன் தன்னந்தனியே விடப்பட்டிருந்தார். அவரை கொல்லுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்த இராணுவத்தின் நடுவில் அவர் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்த அவருக்கு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடைசியாக ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. உன் நம்பிக்கையை கைவிடு அல்லது மரணத்தை எதிர்கொள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் அவர் எடுத்த தைரியமான முடிவு பல நூற்றாண்டுகளாக லட்சக்கணக்கான மக்களை விசுவாசத்தில் ஊக்கப்படுத்தியதோடு அவர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் சேர்த்தே வழங்கியது. அந்த நபர் யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய யோவானின் சீஷனாயிருந்தவரும் தன்னுடைய முதிர் வயது மட்டும் அசைக்க முடியாத விசுவாசத்துடன் வாழ்ந்து வீரமரணம் அடைந்தவருமாகிய பாலிகார்ப். பார்க்குமிடமெல்லாம் மரண ஓலம், செல்லுமிடமெல்லாம் இரத்த ஆறாய் ஓடிக்கொண்டிருந்தது. தங்கள் இன்னுயிரை காப்பாற்றிக் கொள்ள கிறிஸ்தவ சமுதாயம் மறைவிடங்களை தேடி அலைந்தது. அரசு இராணுவமோ ஒளிந்திருக்கிறவர்களை சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தது. சிலர் கண்டுபிடிக்கப்பட்டார்கள், கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். மற்றவர்களோ எந்நேரமும் மரணம் வரலாம் என்று கலங்கிக் கொண்டிருந்தார்கள். சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை ஒருவரும் தப்பவில்லை. அநேகர் அரங்கத்தில் கூடியிருக்க கைது செய்யப்பட்டவர்கள் கொடிய மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். சிலர் வாளால் வெட்டப்பட்டார்கள், சிலர் ரம்பத்தால் அறுக்கப்பட்டார்கள், சிலர் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார்கள். ஈவு இரக்கமற்ற இந்த கொடிய செயலை செய்தது யார் தெரியுமா? முதல் நூற்றாண்டுகளில் உலகை ஆண்டு கொண்டிருந்த ரோம் அரசாங்கம். இந்த கொடூரமான வேட்டையில் யோவானின் சீஷனாயிருந்த பாலிகார்ப்பும் தப்பவில்லை. மரணத் தண்டனை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர் செய்த குற்றம் என்ன? மரண பயத்தை துச்சமாக எண்ணி நித்திய வாழ்வை தெரிந்தெடுத்ததன் காரணம் என்ன? மரணத்தின் விளிம்பிலும் தான் சேவித்த இயேசுவை மறுதலியாமல் நின்றதன் விளைவு என்ன? தொடர்ந்து பாருங்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் எல்லைகளுக்குட்பட்ட குடிமக்கள் அனைவரும் ரோம சக்கரவர்த்தியை கடவுளாக வழிபட வேண்டும் என்றும் அதை மீறுகிறவர்கள் தேச துரோகிகளாக தீர்க்கப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்றும் சிக்கலான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ரோம பேரரசின் கட்டளைக்கு பயந்து அநேகர் ரோம சக்கரவர்த்தியை வழிபட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களோ தங்கள் தெய்வத்தை தவிர வேறு யாரையும் ஆராதிப்பதில்லை என்பதில் உறுதியாயிருந்தார்கள். ஆரம்ப நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தில் மிக உறுதியாயிருப்பதற்கு காரணமாயிருந்தவர்களில் பாலிகார்ப் முக்கிய பங்கு வகித்தார். இளம் வயதிலிருந்து முதிர் வயது வரை கர்த்தருக்கு சேவை செய்ததால் இவர் பெயரை அறியாதவர்கள் அந்நாட்களில் சிமிர்னாவில் இல்லை. சிமிர்னாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசுவை மறுதலியாமல் இருப்பதற்கும் ரோம சக்கரவர்த்தியை வழிபடாமல் இருப்பதற்கும் பாலிகார்ப் முக்கிய காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே இவரை கைது செய்து வருமாறு வீரர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதை கேள்விப்பட்டவுடன் சிமிர்னா சபை விசுவாசிகளின் உள்ளம் பதறியது. தங்கள் ஆத்மீக தகப்பனை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் அவர்களிடம் மேலோங்கியது. எப்படியாகிலும் அவரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று எண்ணி, ஐயா, நீங்கள் எங்கேயாவது தப்பி ஓடிவிடுங்கள் என்று சொல்லி தங்கள் போதகராகிய பாலிகார்ப்பை தலைமறைவாகும்படிக்கு வற்புறுத்தினார்கள். பாலிகார்ப்போ, நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் கர்த்தருடைய மந்தையை தனியே விட்டுவிட்டு போக மாட்டேன் என்று உறுதியாக கூறினார். ஒரு இரவில் இவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது இவர் தலையணை திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. திடுக்கிட்டு எழுந்த அவர் அது வெறும் கனவு என்பதை உணர்ந்தார். தான் தீயினால் எரிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம் என்று அதன் மூலம் அறிந்து கொண்டார். இதை சபை மக்களுக்கு தெரியப்படுத்தினார். மக்கள் கதறி அழுதார்கள். நித்திய மேன்மைக்கு அருகில் தான் இருப்பதை அவர்களுக்கு சொல்லி அவர்களை தைரியப்படுத்தினார். மரணத்திற்கு தப்பிக்க அவருக்கு அநேக வாய்ப்புகள் வந்தது. ஆகிலும் தேவ சித்தம் தன்னில் நிறைவேறுவதற்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ரோம அரசின் உத்தரவுப்படி போர்ச்சேவகர்களால் 86 வயதான பாலிகார்ப் கைது செய்யப்பட்டார். தன்னை கைது செய்ய வந்த வீரர்களை அவர் அன்போடு உபசரித்தார். பின்பு அவர்களிடம் 1 மணி நேரம் அனுமதி தருமாறு கேட்டுக்கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபம் செய்து தன்னை ஆயத்தப்படுத்தினார்.
ஜெபித்து முடித்த பின்பு சபையாரிடம் விடை பெற்று தன்னை கைது செய்ய வந்த போர்ச்சேவகர்களோடு சென்றார். நீதிமன்றத்தில் பாலிகார்ப்பிடம் விசாரணை தொடங்கியது. அவருடைய விசுவாசத்தை அசைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. எதிலும் அசராமல் அவர் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக நின்றார். ஆகவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தீர்ப்பை கேட்டதும் கூடியிருந்தவர்கள் ஆரவரித்தார்கள். கிறிஸ்தவர்களோ மனவலியினால் துடித்து கொண்டிருந்தார்கள். தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான நேரமும் வந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருக்கும் மைதானத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்டார். ரோம ஆளுநர் பாலிகார்ப்பின் வயதை கருத்தில் கொண்டு கடைசியாக ஒரு வாய்ப்பை தர விரும்பினார். பாலிகார்ப்பை பார்த்து, நீர் சேவிக்கும் கிறிஸ்துவை மறுதலித்து ரோம சக்கரவர்த்தியை ஆராதித்து உம்முடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும் என்றார். பாலிகார்ப்பின் பதிலுக்காக முழு மைதானமும் அமைதலானது. கூடியிருந்தவர்களை புன்முறுவலுடன் பார்த்தார் பாலிகார்ப். பின்பு தீர்க்கமாக, 86 ஆண்டுகளாக நான் அவருக்கு சேவை செய்தேன். அவர் எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. என் ராஜாவும் என் இரட்சகருமாகிய ஆண்டவரை நான் எப்படி நிந்திக்க முடியும்? கொஞ்ச நேரம் எரிந்து பின்பு அணைந்து போகும் நெருப்பால் நீங்கள் என்னை பயமுறுத்த பார்க்கிறீர்கள். ஆனால் துன்மார்க்கருக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையின் நெருப்பை பற்றி நீங்கள் அறியாதவர்களாயிருக்கிறீர்களே என்று பதிலளித்தார். அவருடைய பதிலை கேட்டவுடன் அரங்கத்தில் கூடியிருந்தவர்கள் அவனை தீக்கிரையாக்குங்கள் என்று கூக்குரலிட்டார்கள். பாலிகார்ப்போ மிக சத்தமாக கூடியிருந்த மக்களை பார்த்து, மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதறினார். அந்த வேளையில் குலை நடுங்க வைக்கும் அந்த கோர காட்சி நடந்தேறியது. தள்ளாத வயதிலும் கம்பீரமாக தோற்றமளித்த அவரை கம்பத்தோடு சேர்த்து வைத்து கயிர்களால் கட்டினார்கள். அவரை சுற்றி விறகுகளை அடுக்கினார்கள். அங்கிருந்தவர்களில் சிலர் பதற்றமானார்கள். வேறு சிலரோ மகிழ்ச்சியினால் ஆரவரித்தார்கள். விறகு பற்ற வைக்கப்பட்டது. அவ்வேளையில் பாலிகார்ப், பிதாவே, இந்த நேரத்திற்கு என்னை தகுதியுள்ளவனாக்கினதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதனால் உம்முடைய பரிசுத்தவான்களோடு நானும் கிறிஸ்துவின் பாத்திரத்தில் பங்கடைய முடியும் என்று சொல்லி ஜெபித்தார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நெருங்கி வந்தது. உடல் கருகி சாகப் போகிறார் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க அங்கே ஓர் அதிசயம் நடந்தது. அது என்ன தெரியுமா? அவருடைய உடல் தன்னை நெருங்கி வந்த நெருப்பை ஏற்க மறுத்தது. இராணுவ வீரர்கள் ஆச்சரியத்துடன் அந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ரோம ஆளுநருக்கோ ஒரு பக்கம் ஆச்சரியம் இருந்தாலும் மறுபக்கம் கொலைவெறி தலைக்கேறியது. குத்தி கொல்லும்படி தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டார். உடனே வீரன் ஒருவன் தன்னுடைய ஈட்டியை எடுத்து பாலிகார்ப்பை நோக்கி வீசினான். அவருடைய கனிந்த உடலை கூர்மையான ஈட்டி துளைத்தது. அவருடைய உயிர் அவர் உடலை விட்டு பிரிந்தது. உயிரற்ற அந்த உடலை நெருப்பு ருசி பார்க்க தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக மென்று தின்ற நெருப்பு பாலிகார்ப்பின் உடலை முழுமையாக விழுங்கியும் பசியடங்காமல் அங்கேயே சுற்றி வட்டமடித்து கொண்டிருந்தது. கூடியிருந்தவர்களில் சிலர் மரண பயத்தோடும், சிலர் துக்கத்தோடும், வேறு சிலரோ பசியடங்காத நெருப்பைப் போல கொலைவெறியோடும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். எரிக்கப்பட்ட அந்த விதை பல்லாயிரம் புதிய விதைகளை முளைப்பிக்கும்படி அந்த இடத்திலேயே தன்னுடைய உயிரை தியாகம் செய்து மடிந்தது. இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது. ரோம பேரரசின் எல்லைகளையும் தாண்டி சென்றது. வரலாற்றிலும் இடம் பிடித்தது. அநேகரை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தியது. அவருக்கு பின் பல நூற்றாண்டுகளாக துன்புறுத்தலுக்கு ஆளான உண்மை கிறிஸ்தவர்களுக்கு தைரியமூட்டுகிறதாய் மாறியது. பாலிகார்ப் விதைத்த அந்த விசுவாச விதை அவருடைய போதனைகளிலும் அவருடைய மரணத்திலும் தெளிவாக தெரிந்தது. கிபி 69 சிமிர்னாவில் பிறந்த பாலிகார்ப் கர்த்தருக்காக செய்த செயல்கள் அளப்பரியது. சிமிர்னாவின் பிஷப்பாக ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகத்தை வழிநடத்துவதில் அவருடைய பங்கு முக்கியமானதாயிருந்தது. அப்போஸ்தலர்களின் போதனைகளை பாதுகாப்பதிலும் திருச்சபையின் ஒற்றுமையை பேணுவதிலும் ஆழ்ந்த அர்ப்பணிப்புள்ளவராக செயல்பட்டார். அப்போஸ்தலர்களுக்கும் அடுத்த தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தார். அவருடைய போதனைகள் சுத்தமான சுவிசேஷத்தை பிரதிபலித்தன.
பாலிகார்ப் சபையின் ஒற்றுமையை மேம்படுத்தியதோடு தவறான போதனைகளிலிருந்தும் அதை பாதுகாத்தார். ரோம பேரரசின் அதிகாரத்திற்கு முன் உண்மையை உரக்கப் பேசுவதில் அவர் தைரியமாய் செயல்பட்டார். பாலிகார்ப்பின் எஞ்சியிருக்கும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்று அவர் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதமாகும். இந்த கடிதம் அப்போஸ்தலர்களின் போதனைகள் மீதான அவரது ஆழ்ந்த மரியாதையையும் கிறிஸ்தவ உபதேசங்களை நிலைநிறுத்துவதற்கான அவரது அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது. அவருடைய வாழ்க்கையும் எழுத்துக்களும் அப்போஸ்தலிக காலத்திற்கும் ஆரம்ப கால திருச்சபைகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டது. பாலிகார்ப்பின் தியாகம் ஆரம்ப கால கிறிஸ்தவ சமூகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மரணத்தை எதிர்கொள்ளுவதில் அவருடைய உறுதியான விசுவாசம் உபத்திரவத்தின் மத்தியிலும் உண்மையாக இருக்க பல கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தியது. பாலிகார்ப்பின் வாழ்க்கை இன்றும் அநேகரை ஊக்குவிக்கும் சக்தியாக விளங்குகிறது என்றால் மிகையல்ல. அவருடைய விசுவாசமும் தைரியமும் சத்தியத்திற்கான அர்ப்பணிப்பும் கிறிஸ்தவ வாழ்வின் முக்கியத்துவத்தை பறைசாற்றுகின்றன. கிறிஸ்தவ நம்பிக்கையானது வரலாற்றில் ஆழமான வேர்களை கொண்டுள்ளது என்பதற்கு அவரது வாழ்க்கை ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியானது. இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருந்தால் இவரை போன்று இன்னும் பல தேவ மனிதர்களை குறித்து அறிந்து கொள்ளவும், உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பலமடையவும் எங்களோடு இணைந்திருங்கள். God bless you all.